ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டாவும் இருக்க மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். நம்ம மைதா மாவை எடுத்து அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நம்ம மைதா ரவை எல்லாமே எந்த கப்ல அளக்குறோமோ அதே கப்ல வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம சர்க்கரை வந்து அப்படியே முழுசா தான் சேர்த்திருக்கோம், பவுடர் எதுவும் சேர்க்கல. இப்ப நான் வந்து ஒரு டம்ளர்ல வந்து சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூடுல, நார்மலான சூடுல எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காண்டா. இது வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியான தோசை மாவு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து இதுல வந்து முழுசா சேர்த்திருக்கோம். அது வந்து நம்ம தண்ணி சேர்க்கும் போது கரைஞ்சு வரும். அப்ப நமக்கு வந்து பதம் கரெக்டா வரும். தண்ணி அதிகமா சேர்த்தோம்னா சர்க்கரை கரையும் போது இன்னும் வந்து தண்ணி ரொம்ப ஆயிடும். நம்ம ஆயில ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து அதிகமா குடிக்கும். அதனால வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பச்சை தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம சூடான தண்ணி சேர்க்கும் போது சர்க்கரையும் சீக்கிரமா கரைஞ்சிரும். நம்ம ரவையும் சேர்த்துருக்கிறதுனால அதுவும் வந்து நல்லா ஊறி வரும். அப்ப நமக்கு வந்து இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு பாத்தீங்கன்னா இந்த பதத்துல தான் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த ரவையும் வந்து நல்லா ஊறணும். இதுல போட்டிருக்க சர்க்கரையும் வந்து கரைஞ்சு வரணும். அதனால ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்ப வந்து இதுல போட்ட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு, ரவையும் வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்ப மாவு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கு. இது வந்து நமக்கு கரெக்டான பதம். உங்களுக்கு இதோட கெட்டியா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமா மறுபடியும் சுடு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து ஒரு கரண்டில கொஞ்சமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஆயில வந்து இந்த மாவு ஊத்திக்கலாம். நம்ம ஒன்னொன்னா ஊத்தி ரெடி பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இது வந்து நல்ல தன்னால மேல எலும்பி வருது பாருங்க. 2 சைடும் திருப்பி விட்டு நம்ம 2 பக்கமே நல்லா ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியமாவே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உள் பக்கம் வந்து நல்லா வெந்து வரும். இப்ப இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்து இதுல சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால இது வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த அப்பம் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்ல இனிப்பான வெள்ளையப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.